வெல்கம் டு கணினியாக. நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சுசி லினக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சுசி லினக்ஸ்ல உங்களுக்கு ஓபன் சோர்ஸும் இருக்கு, கமர்ஷியலும் இருக்கு. சரிங்களா? கமர்ஷியல் பாத்தீங்கன்னா லினக்ஸ் என்டர்பிரைஸ் எடிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஓபன் சோர்ஸ்ல வந்து ஓபன் சுசி லினக்ஸ். சரிங்களா? ஸோ அதுல வந்து நான் ஓபன் சோர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்டர்பிரைஸ் லினக்ஸ் பத்தி ட்ரையல் வெர்ஷன் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஓபன் சோர்ஸ் ஓஆர்ஜில போயிட்டு சுசி ஓஆர்ஜி வெப்சைட்ல போயிட்டு கிளிக் பண்றேன். கூகுள்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு ஓபன் சோர்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, லீப் அண்ட் டம்பிள் வீட்னு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. சரிங்களா? கம்ப்ளீட் உங்களுக்கு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், லீப் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டால் லீப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ வரும், ஓவர் வியூ அண்ட் டவுன்லோட் ரெண்டு விண்டோ வரும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு ஆஃப்லைன் இமேஜ் இருக்கு, நெட்வொர்க் இமேஜ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போலாம் லேட்டஸ்ட் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஃப்எஃப்ஐ மோட் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், யூஎஃப்ஐ மோட்ல டவுன்லோட் பண்ணணும். ஸோ இன்டெல் AMD 16லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் உள்ளதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? வெப்சைட்ல இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ AMDக்கு ஒரு இது இருக்கு, யூஎஃப்எஃப்ஐ மாடலுக்கு டவுன்லோடு ரெண்டு இருக்கு. சரிங்களா? எந்த இது வேணுமோ நீங்க இது பண்ணிக்கலாம். அது மாதிரி பவர் பிசிக்கு இருக்கு, IBM இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் இருக்கு. சரிங்களா? AMD 64 இதே வந்து நான் வெர்ச்சுவல் மிஷின் தான் பண்ண போறேன். ஸோ அதனால ஆஃப்லைன் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்றேன், டவுன்லோட் கிளிக் பண்றேன். AMD 64ல டவுன்லோட்ல கிளிக் பண்றேன். சேவ் ஃபைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஹைப்பர்-வில போயிட்டு நான் ஒரு லினக்ஸ் வெர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்றேன். நியூ வெர்ச்சுவல் மிஷின். ஓகே, நெக்ஸ்ட் சுசி. சுசி லினக்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 1 4GB கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப் கொடுக்குறதுனால 4GB கொடுக்குறேன். 4096. ஓகே, 4GB. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கார்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி செலக்ட் பண்றேன், பெஞ்ச் மோட்ல இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்-விலாம் வந்து எங்க டீல ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஃபோல்டர்ல எல்லாமே சேவ் பண்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், ஓப்பன் சுசின்னு கொடுக்குறேன். ஓகே, அது ஓப்பன் சுசினால என்ன ஃபோல்டர் தான் கொடுக்கலாம், நான் ஓப்பன் சுசின்னு கொடுக்குறேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர். இதில் போயிட்டு ஒரு என்ன பண்றேன், ஒரு 40GB கொடுக்குறேன். ஸோ டைனமிக் தான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே, இப்போ நமக்கு சுசி கிரியேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோம், எடிட் போயிட்டு என்ன பண்ணணும், நம்மளோட ISO ஃபைல மவுண்ட் பண்ணணும். சரிங்களா? நம்ம டவுன்லோட் பண்ணிருக்க ISO ஃபைல DVD டிரைவ் போறேன், இமேஜ் ஃபைல், ப்ரௌஸ், டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. டேட் வைஸ் பார்க்கலாம். ஸோ டுடே டேட் செலக்ட் பண்றேன். ஸோ ஓப்பன் சுசி லீப். ஓகே, ஸோ ISO ஃபைல செலக்ட் பண்ணிட்டு மவுண்ட் பண்ணிடுறேன், அப்ளை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், கனெக்ட். இதில் போயிட்டு ஸ்டார்ட் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன். இது வந்துருச்சு. பூட் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. நான் என்ன பண்றேன், இன்ஸ்டலேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. லோடிங் பேசிக் டிரைவர்ஸ். உங்களுக்கு GUI மோடு திருப்பி லோட் ஆகுது, இன்ஸ்டலேஷன் ஆகுது. ஸோ நெட்வொர்க் ஆட்டோ செட்டப் ஆகுது, செட்டிங்ஸ் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஸோ ரெபாசிட்டரி வந்து அப்டேட் ஆகுது. ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ இன்ஸ்டலேஷன் திருப்பி அகைன் ஆன்லைன் ரெபாசிட்டரி இது பண்ணணுமான்னு கேட்கு. நான் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வேண்டாம், நம்ம யாஸ்ட் 2 கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெபாசிட்டரி நிறைய எடுக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன், அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கொடுத்துறேன். பேசிக்கா என்னமோ அதெல்லாம் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் KDE இருக்கு, எது இருக்கு உங்களுக்கு. நான் என்ன பண்றேன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மோட் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் வரும். ஓகே, நான் என்ன பண்றேன், ஜீனோம் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, டெஸ்க்டாப் வந்து ஜீனோம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். ஸோ இதில் உங்களுக்கு என்ன இது சர்வர் வேணும்னா ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் மோடு. ஸோ டெஸ்க்டாப்லேயே நீங்க சர்வரோட இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால நான் டெஸ்க்டாப் இது பண்ணிக்கிறேன். GUI மோடு வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜீனோம் கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க டெக்ஸ்ட் வேணா நீங்க டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, தென் நெக்ஸ்ட். ஸோ பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு
ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. நீங்க கைடட் செட்டப் போனீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து வால்யூம் எல்விஎம் பண்ணணும், இது பண்ணலாம். அப்புறம் டிஸ்பிளே என்கிரிப்ஷன் இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து பேசிக் இன்ஸ்டலேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் இன்ஸ்டலேஷன் வரும்போது உங்களுக்கு எல்விஎம் எல்லாம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லேட்டர் ஆன் எல்விஎம் எல்லாம் பத்தி பார்க்கலாம். இந்த பேக் போறேன். ஓகே, இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட், ஸோ இதுல வந்து பார்ட்டிஷன் வந்து இண்டிவிஜுவலா பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பார்ட்டிஷன் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க போயிட்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம அட்வான்ஸ் இன்ஸ்டலேஷன் வரும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக் இன்ஸ்டலேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டிஃபால்ட்டா என்ன செலக்ட் ஆயிருக்கோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து டைம் ஜோன் செலக்ட் பண்றோம். ஸோ அதில் வந்து என்ன பண்றோம், கல்கட்டா செலக்ட் பண்ணுங்க. கல்கட்டா டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகுது, கல்கட்டா. ஸோ இதான் வந்து இந்தியாவுக்கு ஏஷியா கல்கட்டா. நெக்ஸ்ட் யூசர் பே பண்ண வேண்டியதான். சரிங்களா? யூசர் நேம் வந்து எஸ் அட்மின். ஓகே, என்னன்னா கொடுக்கலாம். நான் ஒரு எஸ் அட்மின் ஒரு யூசர் கொடுக்குறேன். ஓகே, எஸ் அட்மின். பாஸ்வேர்ட் கொடுங்க. எஸ் அட்மின் at 123. ஓகே, அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் லாக் நான் எடுத்து விட்டுறேன். யூஸ் திஸ் பாஸ்வேர்ட் ஃபார் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, ஸோ ரூட்டுக்கும் சேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதே பார்க்கணும்னா அதை டிக் மார்க் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த டிக் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு கூட இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ரூட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இதுலயே வந்து யூஸ் திஸ் பாஸ்வேர்ட் ஃபார் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு செக்யூரா இல்லைன்னா அந்த இது வரும். சரிங்களா? நம்ம டெஸ்டிங்னால செக்யூர் சிம்பிள் பாஸ்வேர்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்து பேசிக் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கைடட் செட்டப், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ எல்விஎம் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷனை செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. சரிங்களா? ஸோ பார்ட்டிஷன் எப்படி செப்பரேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு வரும். சரிங்களா? லேட்டரா நம்ம அதை இன்னொரு சர்வர் என்டர்பிரைஸ் லினக்ஸ் சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நம்ம அந்த செட்டப்ல வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு டெஸ்க்டாப் மெத்தட்ல தான் இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்றோம், அவ்வளவுதான். மேக்ஸிமம் உங்களுக்கு சர்வர்ல எல்லாமே டெஸ்க்டாப்லயே நம்ம பண்ணலாம். ஓகே, சர்வர் தான். ஸோ அதில் என்ன பண்றோம், நம்ம டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணி பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, பட் ஆனால் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன இருக்கும், டெக்ஸ்ட் மோட்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சில என்வரன்மெண்ட் டெஸ்க்டாப் தான் இருக்கணும். இப்போ எஸ்ஏபி பாத்தீங்கன்னா ஹானா என்வரன்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா டெஸ்க்டாப் இருந்தாலும் அது சில இதெல்லாம் வந்து டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டெஸ்க்டாப் இது வேணும்னா நம்ம டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு 88% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னும் 20% இருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு Suse Linux வந்து இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் லாகின் பண்றேன், இது பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஸ்கிரீன். சரிங்களா? ஸோ ஓப்பன் சுசியோட இது. சரி, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் வேணா நீங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் அப்ல இது இதாகிட்டே இருக்கும். ஸோ நீங்க இது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ல வராது. சரிங்களா? நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னது, டெஸ்க்டாப். சரிங்களா? ஸோ இது ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இங்க வரும். CentOS 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே தான், இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. Ubuntu சேம் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? CentOS 8 பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்றேன், டெர்மினல் வேணும்னா இதுல இது லாஸ்ட்ல இருக்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, இப்போ டெர்மினல் இது பண்ணணும்னா நீங்க இதுல போயிட்டு டெர்மினல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் விண்டோ வந்துடும். சரிங்களா? இதுல இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து PWD பாத்தீங்கன்னா அந்த யூசரோட ஹோம் டைரக்டரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே ரூட் யூசர் போனோம்னா SU- கொடுத்தீங்கன்னா ரூட் யூசர் போயிடும். ஏன்னா பாஸ்வேர்ட் சேம் பாஸ்வேர்ட் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே,
இதே இது யூசருக்கு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணோம்னா சேம் அதே தான். பாஸ்வேர்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணீங்க, யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இப்போ ரூட் யூசருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். அதை சேஞ்ச் பண்ணணும்னா பாஸ்வேர்ட் ரூட்னு கொடுங்க வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்க என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரூட் யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணா விஏ அதே தான். சென்ட்ரலைஸ்ல என்ன பண்ணுவோமா, 8ல என்ன பண்ணுவாங்களோ அதே தான். ஹோஸ்ட் நேம் எதுவுமே இல்லாம இருக்கு. சரிங்களா, நான் வந்து சுசி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நெட்வொர்க் வந்து இது பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும்னா இதில் போயிட்டு சாஃப்ட்வேர் போங்க. நெட்வொர்க் ஐபி வந்து டைனமிக்ல இருக்கு, நான் ஸ்டாட்டிக் மாத்துறேன். நெட்வொர்க் இதில் போயிட்டு நெட்வொர்க், சரிங்களா, சாஃப்ட்வேர்ல போயிட்டு நெட்வொர்க் கொடுங்க. இல்லைன்னா யாஸ்ட்ல போய் நீங்க பண்ணலாம். இதில் வந்தாலே உங்களுக்கு யாஸ்ட் நெட்வொர்க் வருது, அதை கிளிக் பண்ணுங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அட்மின் பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களா அதே பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு ஹோஸ்ட் நேம் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனேபிள் IP6 வேண்டாம்னா இதை எடுத்துருங்க. IP வெர்ஷன் 6 வேண்டாம்னா இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, இதில் போயிட்டு டெர்மினல். ஓகே, பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, ஸோ இதில் போயிட்டு NMTUI. ஓகே, நீங்க இன்டர்வேஸ்ல பண்ணுவீங்களா அதே தான். எடிட் கனெக்ஷன் ETH0 போறேன். ஸோ இதில் போயிட்டு ஐபி வெர்ஷன் கான்ஃபிகரேஷன் 4 ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல, அதில் போயிட்டு நான் என்ன பண்றேன், மேனுவல் சேஞ்ச் பண்றேன். கொடுத்துட்டு ஷோ போயிட்டு ஐபி அட்ரஸ் ஆட் பண்றேன். 192.168.1.31 கொடுக்குறேன். ஓகே, இப்போ கேட்வே பார்த்தீங்கன்னா 192.168.1.1. ஓகே, டிஎன்எஸ் சர்வர் ஆட் பண்றேன். 8.8.8.8. ஓகே, அதே மாதிரி இன்னொரு டிஎன்எஸ் சர்வர் ஆட் பண்ணிக்கிறேன். 4.2.2.1. சாரி, 1 கொடுக்கலாம் 2 கொடுக்கலாம். கூகுளோட டிஎன்எஸ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு ஐபி வெர்ஷன் 6 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால் ஐபி வெர்ஷன் 6 வந்து நான் டிசேபிள் பண்றேன். தென் ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி கனெக்ட் இருக்கு, அதெல்லாம் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஓகே, அப்புறம் போயிட்டு என்ன பண்றேன், நான் பேக் போறேன். ஏன்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு தடவை நெட்வொர்க் கனெக்ஷன் இது பண்ணா நம்ம என்ன பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதனால ஆக்டிவேட் கனெக்ஷன் இது பண்றேன். ஒரு தடவை டீஆக்டிவேட் பண்றேன். இப்போ அகைன் ஆக்டிவேட். ஓகே, ஸோ பேக் வந்துக்கிறேன். குயிட். இப்போ ஐபி அட்ரஸ் ஏ போடுங்க, உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, 31 ஆயிருக்கு. சரிங்களா, பிங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, 31க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பிங் 192.168 அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். 1.1. ஓகே, ஸோ ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹோஸ்டஸ் என்ட்ரிலையும் நம்ம போட்டுடலாம். Ctrl+L+ETC ஹோஸ்டஸ். இதில் போயிட்டு என்ன பண்றேன், 192 ஐ ப்ரெஸ் பண்ணுங்க, இன்சர்ட் பண்ணல. ஸோ இதில் நான் என்ன பண்றேன், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். சாரி, இதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஐபி வெர்ஷன் 6 தேவையில்லை. ஸோ அதனால ஐபி வெர்ஷன் 6 எல்லாமே நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். சாரி, கமெண்ட் பண்றதுக்கு ஹேஷ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு என்ன பண்றேன், ஐபி வந்து நம்ம என்ன கொடுத்தோம், 192.168.1.1 சாரி 31 கொடுத்தோம். ஓகே, ஸ்டாட்டிக் ஐபி. அப்புறம் சுஸ் சர்வர் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். to கணினி கணினி டாட் லோக்கல். ஓகே, அப்புறம் அந்த ஹோஸ்ட் நேம் கணினி. ஓகே, இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றதுக்கு WQ கோலன் வச்சு WQ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ ஹோஸ்ட் நேம் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கிறோம். இதோட ஹோஸ்ட் நேம் லோக்கல் ஹோஸ்ட் லோக்கல் டொமைன்னா இருக்கு இதுல. சரிங்களா, ஹோஸ்டஸ்ல சேஞ்ச் பண்ணா ரீஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஹோஸ்ட் நேம் என்ட்ரி போட்டிருக்கோம், நெட்வொர்க் இது போட்டிருக்கோம், அப்புறம் ஹோஸ்டஸ்ல என்ட்ரி போட்டிருக்கோம். சரிங்களா, ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், செட் ஆகும். ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் இதுலயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதாவது பூட் ஜாப் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி அகைன் லாகின் ஆகிறோம். சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். வெல்கம் இது வேண்டாம்னா இதுல வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டார்ட் அப்ல இருந்து எடுத்துடலாம். டிக் மார்க் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டியில போயிட்டு நான் டெர்மினல் செக் பண்றேன்.
உங்களுக்கு சாஃப்ட்வேர் பண்ணணும் இல்லை இதுல போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஓகே. அதே மாதிரி இது நேம் வந்து பிங் பண்ணா உங்களுக்கு அந்த டொமைன் நேம் ரிசால்வ் ஆகுதான்னு பாருங்க. .local. ஓகே. IP 1.31 வந்து ரிசால்வ் ஆகுது. ஓகே ஓகே. இதான் வந்து நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் SSHD. ஏன்னா அதான் வந்து என்ன பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டாப்ல இருக்கு. ஸோ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குட்டியில எடுக்கணும்னா ரிமோட்ல வந்து SSH வெளியே எடுக்கணும்னா நமக்கு இந்த சர்வீஸ் ஸ்டார்ட்ல இருக்கணும் SSHD. சரிங்களா. சிஸ்டம் CTL ஸ்டார்ட் SSHD பாஸ்வேர்ட் கேக்குது. ஓகே. இப்போ ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க. ரன். ஓகே. ஸோ உங்களுக்கு பூட்டபிளே வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதே இது எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஆகும் போதே என்ன ஆகும், சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. எனேபிள் SSHD பாஸ்வேர்டு அகைன் கேக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம் அட்மின் ரூட் பாஸ்வேர்டு இது பண்ணிருக்கோம்ல, சூடோ போடணும். நீங்க சூடோ போட்டீங்கன்னா இதே பாஸ்வேர்ட் பார்க்குறேன். ஓகே இதாயிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இதை எடுக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு குட்டியில போயிட்டு 192.168.1. என்ன ஐபி கொடுத்தோம், 31 கொடுத்தோம். ஓகே. ஏன் வரல, நீங்க ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணுது. ஸோ ஃபயர்வால் என்ட்ரி பண்ணணும். SU ஐஃபன் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரூட்டுக்கே மாறிக்கிறேன். ஒவ்வொரு பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லை சூடோ பண்ணணும். ஸோ இதான் என்ன பண்ணுறேன், ரூட் யூசருக்கு மாறிக்கிறேன். ஃபயர்வால் இது பண்ணால் என்னது, ஃபயர்வால் CMD சர்வீஸ் போல ஃபயர்வால் சர்வீஸ் செக் பண்ணணும்னா சிஸ்டம், நான் எல்லாமே கமாண்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். QML உங்களுக்கு ட்ரான் என்ன அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டம் CTL ஸ்டார்ட் ஃபயர்வால் D. ஓகே. இதான் வந்து ஃபயர்வாலோட சர்வீஸ் நேம். ஸ்டேட்டஸ் பாருங்க. ஓகே. ஸ்டேட்டஸ் ரன்னிங்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அலோவ் பண்ண ஃபயர்வால்ல வந்து அலோவ் பண்ண ரைட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ ஃபயர்வால் வந்து நமக்கு லாக் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து எனேபிள் இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஃபயர்வால் CMD ஐஃபன் லிஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இல்லை என்னெல்லாம் அலோவில் இருக்கோ அது வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா. ஒன்லி ETH0 மட்டும்தான் இருக்கு. மற்ற போர்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஓப்பன்ல இல்லை. சரிங்களா. அப்போ 22 போர்ட்டை ஓப்பன் பண்ணணும். சரிங்களா. ஓப்பன் பண்ணலாம். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா DHCP மட்டும்தான் எனேபிள் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபயர்வால் CMD ஐஃபன் ஜோன் பப்ளிக்ல தான் இருக்கும். சரிங்களா. டிஃபால்ட்டா உங்களுக்கு பப்ளிக்ல தான் இருக்கு, கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுக்குறோம். ஓகே. ஆட் ஜோன் வந்து பிரைவேட் மாத்தினீங்க, டிஃபால்ட் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா. டிஃபால்ட்டா வந்து பப்ளிக்ல தான் இருக்கும். ஆட் போர்ட் வந்து என்ன போட்டு 22. ஓகே. TCP IP. ஸோ TCP ப்ரோட்டோகால் பெர்மனண்டா எனக்கு வந்து என்ன ஆகணும், அது எனேபிள் ஆகணும். ஸோ இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் உங்களுக்கு வராது. சரிங்களா. சக்சஸ். இப்போ வந்து என்ட்ரி வந்து ஆட் ஆயிடுச்சு. பட் அது ஃபயர்வால் டில போயிட்டு ஆட் ஆகணும், பெர்மனண்டா ஆட் ஆகணும்னா என்ன பண்ணணும், நம்ம சேஞ்ச் ஆகணும்னா அதை என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும். ஃபயர்வால் CMD ரீலோட். ஓகே. இப்போ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. லோட் பண்றதுக்கு என்ன கமாண்ட், ஃபயர்வால் CMD ஐஃபன் லிஸ்ட் ஆல். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22 இருக்கு. ஸோ இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. 192.168.1.31 வந்துச்சா. ஸோ பிளாக் இதாயிடுச்சு. ஸோ என்ன பண்றேன், யூசர்னா யூசர் கொடுக்கலாம், ரூட்னா ரூட் கொடுக்கலாம். உபுண்டுல தான் உங்களுக்கு டிஃபால்ட்டா ரூட் யூசர் வந்து டிசேபிள் பண்ணிருப்பாங்க. சென்ட்ரோஸ்ல சுசிலாம் உங்களுக்கு அலோல தான் இருக்கும். ஓகே. இப்போ எல்லாம் ஐபி செட் பண்ணீங்கன்னா ஓகே ஐபி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ SSD எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சர்வீஸ் எனேபிள் பண்ணா சேம் அதே தான். இந்த சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DHCP தான் இருக்கு. SSD வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னா SSHD சர்வீஸ் நேம். ஸோ அது நீங்க அலோவ் பண்ணணும்னா SSHD இல்ல SSH. சரிங்களா. MD ஐஃபன் LO கொடுக்கணும். சரிங்களா. இப்போ மாத்தி கொடுத்துறேன். ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவ்வளோதான். ஸோ இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு, SSH ஆட் ஆயிருக்கா. ஓகே. ஸோ இதான் உங்களுக்கு பேசிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 by 1 ஒவ்வொரு டாபிக் பற்றியும் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.